Hey guys, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது டெக் மேக்ஸ் தமிழ் and I am Maxwell. என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பேஜை ஸ்க்ரோல் பண்ணி கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது பக்கத்துலேயே ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இன்றைக்கி நம்ம இந்த வாரத்தோட 7 முக்கியமான டெக் நியூஸை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு உங்கள் கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு டுடேஸ் வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நியூஸ் தான். அதாவது Xiaomi வந்து கடந்த புதன்கிழமை அவங்களோட 3 புதிய ஸ்மார்ட் ஃபோன்களை அறிமுகப்படுத்தினாங்க. Redmi 6A, Redmi 6, Redmi 6 Pro. இதை பற்றி நான் ஏற்கனவே தனியாக ஒரு டெடிகேட்டட் வீடியோ பண்ணியிருந்தேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே கார்ட்லையும் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். அந்த வீடியோவில் நான் சொல்லாத 2 விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, Redmi 6 வந்து செப்டம்பர் 10 ஃப்ளிப்கார்ட்டில் சேல்ஸுக்கு வருது, Redmi 6 Pro வந்து செப்டம்பர் 11 அமேசானில் சேல்ஸுக்கு வருது. உங்களுக்கு அந்த ஃபோன்ஸ் பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்னென்னா, இது ஆப்பிள் பற்றினது. ஆப்பிள் செப்டம்பர் 12 அவங்களோட 6 புதிய கேட்ஜெட்ஸை லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ கிடச்சிருக்க தகவலின்படி அந்த 6 கேட்ஜெட்ஸ் என்னென்னா iPhone XS, iPhone XS Max, iPhone 9, Apple Watch Series 4, நியூ iPad Pro and MacBook. இப்போ இந்த 6 கேட்ஜெட்ஸையும் பற்றி தனித்தனியாக பார்க்கலாம். iPhone XS பார்த்தீங்கன்னா 5.8 inches OLED ஸ்க்ரீனில் வருது. இது புதிய ப்ராசஸர் மற்றும் ஒரு பெரிய பேட்டரி, பெட்டர் கேமராலாம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. iPhone XS பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வருது, 6.5 inch ஸ்க்ரீனில் வருது. சாம்சங் கேலக்ஸி நோட் 9க்கு போட்டியாக வரும்னு சொல்கிறாங்க. இதை பற்றி இன்னொரு ரூமர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது 3 கேமராவில் வரும்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையாக என்னன்னு இது வரைக்கும் தெரியல. செப்டம்பர் 12 அது இறங்கும் தான் நம்மளுக்கு தெரியும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா iPhone 9 பார்த்தீங்கன்னா 6.1 inch LCD ஸ்க்ரீனில் வருது, சிங்கிள் கேமரா அண்ட் டியூவல் சிம்மில் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 4 பார்த்தீங்கன்னா இது அவங்களோட புதிய வாட்ச் சீரிஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஹையர் ரெசல்யூஷன் டிஸ்பிளேயோட வருதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் iPad ப்ரோவோட மெயின் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா bezel ஸ்க்ரீனில் வருது, சான்ஸ் ஹோம் பட்டன் அப்படிங்கிற ஒரு பட்டனில் இறக்குறாங்க இதை. அண்ட் லாஸ்ட்டாக மேக்புக் சொன்னால அது என்ன மாதிரிப்பட்ட லேப்டாப்னா மேக்புக் ஏர்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மெயின் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரெட்டினா டிஸ்பிளேல வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 8th ஜென்ரேஷன் ப்ராசஸரில் வரதுக்கு சான்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 3வது நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஏர்டெல் சம்மந்தப்பட்டது. ஒரு காலகட்டத்தில் இந்தியாவோட ரெவன்யூ மார்க்கெட்டில் ஏர்டெல் தான் டாப்பில் இருந்தது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐடியா, வோடஃபோன் அவங்களோட ஷேர்ஸை இணைச்சிக்கிட்டதுனால அவங்க நம்பர் 1 ஆகிட்டாங்க. இப்போ ஏர்டெல் திரும்ப வளர்ந்து வர ரேட்டையும் வோடஃபோன் ஐடியா டவுன் ஆகிற ரேட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்ததுல இன்னும் சில மாதங்களில் ஏர்டெல் திரும்ப அவங்களோட ரெவன்யூ ஷேரில் டாப்பில் வரும்னு சொல்லியிருக்காங்க. 4வது நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜியோவோட ஒரு ஆஃபர் பெற்றினது. ஜியோ வந்து கேட்பரி அந்த கம்பெனி கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. இதனால நீங்கள் கேட்பரி டேரி மில்க் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 1 GB டேட்டா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி கிளைம் பண்ணணும்னா, நீங்கள் ஜியோ ஆப்பில் டேரி மில்க் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் சாப்பிட்ட டேரி மில்கோட கவரோட ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 GB கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஜியோ நம்பருக்கு ஒரு தடவை தான் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஜியோ யூஸராக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 5வது நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் சார்ஜிங் எலக்ட்ரிக் கார்ஸ் இன் இந்தியா. கடந்த வெள்ளிக்கிழமை ABB அப்படிங்கிற பவர் கம்பெனி இந்தியாவில் எலக்ட்ரிக் கார் பேட்டரிஸ்க்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்கை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதன் மூலமாக 8 நிமிஷத்தில் நீங்கள் சார்ஜ் பண்ணி 200 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம்னு சொல்லியிருக்காங்க. ABB இந்தியாவில் 60 வருஷமாக செயல்படுற ஒரு கம்பெனி. இந்த டெக்னாலஜி மூலமாக இந்தியாவை ஒரு ஸ்ட்ராங், ஸ்மார்ட் அண்ட் க்ரீன் என்விரான்மெண்ட் நோக்கி கொண்டு போகிறது தான் அவங்களோட பிளான், அவங்களோட ஏம்னு சொல்லியிருக்காங்க. 6வது நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்லா வெர்சஸ் மெர்சிடஸ் பென்ஸ். இப்போதைக்கு உலக அளவில் எலக்ட்ரிக் கார்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல பெரிய கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லா தான். இதோட ஓனர் இலான் மஸ்க் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். போன செவ்வாய்க்கிழமை மெர்சிடஸ் பென்ஸ் நிறுவனம் அவங்களோட ஒரு எலக்ட்ரிக் காரான எலக்ட்ரிக் SUV-யை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதன் மூலமாக டெஸ்லாவுக்கு கடும் போட்டியாக வெளிவந்திருக்காங்க. இதனால் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஜெர்மன் டாமினேஷன் இன்னும் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம கடைசியாக பார்க்க போகிற நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹவாய் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டை பற்றினது. பல முக்கியமான ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்களில் ஒன்றான ஹவாய் அவங்க பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸை ஃபேக் பண்ணியிருக்காங்க. இப்போ பொதுவாக ஒரு ஸ்மார்ட் ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸை ரேட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஸ்கோர் அல்லது ஒரு மார்க் கொடுக்கணும், அதுதான் பெஞ்ச்மார்க் ஸ்கோர்னு சொல்லுவாங்க. இந்த பெஞ்ச்மார்க் ஸ்கோரை இப்போ செக் பண்ணதில் ஹவாய் அவங்களோட ஃபோன் நல்லா சேல்ஸ் ஆகிறதுக்காக இந்த ஸ்கோர்ஸை அதிகமாக காட்டுற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. ஒய் ஹவாய் ஒய், ஏன் எப்படி பண்ணுறீங்க? இன்றைக்கி பார்த்த நியூஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா எது பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமாக மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே.